परमेश्वराय शशिशेखराय नमः ओं भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओं शिवाय परमेश्वराय चंद्रशेखराय नमः ओं भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओं शिवाय नमः ओं भवाय नमः ओं हराय नमः ओं शिवाय नमः ओं शिवाय परमेश्वराय चंद्रशेखराय नमः ओं शशिशेखराय नमः ओं भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओं शिवतांडवाय नमः ओं शिवतांडवाय नमः ओं चंद्रशेखराय नमः ओं शशिशेखराय नमः ओं शिवतांडवाय नमः ओं शिवाय परमेश्वराय चंद्रशेखराय नमः ओं भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओं शिवतांडवाय नमः ओं शिवतांडवाय नमः ओं நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம் மணிவாசகப் பெருமான் திருப்படிகளே சரணம் அநேக சரணம் தொல்லையிலும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாச்சகம் என்னும் தேன் திருவாச்சகம் என்னும் தேன். இந்த திருவாச்சகம் என்னும் தேன் எதை செய்யும்? தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி மாயப்பிறப்பை அறுக்கும். பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த பிறவிச்சூழல் எனும் தலையிலிருந்து நாம் விடுபட வழிவகுக்கும். அல்லல் அறுத்து இல்லறம் நல்லறம் ஆக இல்லாதிருப்பின் அது தொல்லை தரும். அந்த அல்லலை அறுத்து ஆனந்தமாக்கும், நமக்கு பிரம்மானந்தத்தை நல்கும். எல்லை மறுபா நெளிவலுக்கும் கற்பனைக்கு எட்டாத அப்பிரமேயமான உயர் மறைபொருள் யாவும் நமக்கு போதிக்க வேண்டும் என்று பக்தி நெறியை காட்டி அதன் ஓர் உருவாக வந்த குருபிரான் ஆகிய மணிவாசகப் பெருமான் மறுவா நெறி அளிக்கும் எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூரெங்கோன். திருவாசகத்தின் பெருமை அதற்கு எல்லையை வரைவிக்க முடியுமோ? அது மறுவா நெறி அளிக்கும், உயர்ந்ததான தவநெறியை அளிக்கும், சிவநெறியை அளிக்கும். வாதவூர் என்கூன் வாதவூரிலே பிறந்த நமது குருபிரான் ஆகிய மணிவாசகப் பெருமான் இந்த திருவாச்சகம் என்னும் தேன், அந்த திருவாச்சகம் என்னும் தேனானது நமக்கு உயர்ந்ததான பிறப்பின்மையை தரும் என்பது மகான்களுடைய செறிவு. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே சிவபுராணம் பாகம் 3 யதாமதி உயர்ந்ததான மணிவாசகப் பெருமானின் ஈடேணியில்லாத திருவாய் அமுதம் தனை இந்த சிவபுராணம் தனை 21வது அடியிலிருந்து நாம் காண இருக்கின்றோம். இப்பாகத்திலே இதை கேட்டு அனைவரும் உயர்ந்ததான மறைபொருள் யாவும் அறியக்கூடிய உயர்ஞானம் பெற்றவர்களாக, பக்தி நெறி சிவநெறி தவநெறி கொண்டவர்களாக, சிவன் சிந்தையில் உறையும் மகத்தான பாக்கியத்தை பெற்றவர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும். அதனால் உழவார திருப்பணி செய்து மாஹேஸ்வர பூஜை செய்து சிவனுரை தலந்தோறும் சென்று ஏதாவது கைங்கரியங்களை செய்து அப்பர் பெருமான் போல் அல்லாது இருப்பினும் நாம் அவரை போல் நடிக்கவாது ஆகலாம் அல்லவா? நடிப்பதற்கு நாம் முதலில் கற்க நாடகத்தால் உன் அடியார் போல் நாடகத்தால் உன்னடியார் போல் அடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடக ஷீர்மணி குன்றே இடையரா அன்பு உனக்கென் ஊடகத்தே நின்றுருகத் தந்தருள் எம் உடையானே. நாடகத்தால்
எனது நடிப்பினாலே உன் அடியார் போல் உன்னுடைய நிஜமான தாசன் அடியவனைப் போல நான் நடித்திடுவேன். நடுவே அவ்வாறு நடிப்பின் நடுவே வீடகத்தே வீட்டின் அகத்தே, அதாவது பெருவீடு இறைவன் உரைகின்ற திருக்கைலாச வாசத்தை நான் பெறுவேன். புகுந்திடுவான், அவ்வாறு கைலாச வாசம் பெற பக்தர்களோடு கூட்டத்தோடு கூட்டமாக நான் புகுந்து விடுவேன். மிக பெரிதும் விரைகின்றேன், அதனால் வேக வேகமாக நான் செல்கின்றேன். அந்த உயர்ந்த திருக்கூட்டத்திலே அடியார் திருக்கூட்டத்தோடு ஒருவனாக நானும் செல்கின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே, உயர்ந்ததான ஈடு இணை இல்லாத பெருமதிப்புடைய தங்கத்தால் ஆன மணிகள் நிறைந்த குன்றே மாமலையே, இடையரான்பு உனக்கு இடைவிடாத தொய்வில்லாத நிறைந்ததான பேரன்பு உனக்கு என் ஊடகத்தே என் உள்ளத்திலே நின்று உருக தந்தருள். எனது உள்ளத்திலே உன் விஷயத்திலே ஈடு இணையில்லாத இடைவிடாத தெவிட்டாத பேரன்பு நின்று நிலையாக இருந்து அதனால் என் உள்ளம் உருக தந்தருள்வாய் எம்முடையானே. அப்பா நீ அருள வேண்டும் என்கின்றார். ஆக முதலில் நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நடித்தால் நாம் நடிக்கும் பாத்திரமாகவே ஆகிவிடுவோம். அது இறைவன் நம் அடியார் கூட்டத்தோடு ஒருவனாக வந்துவிட்டான் என்ற மரக்கருணையினாலே நம்மளையும் அவ்வாறு கைலாசவாசம் தந்து விடுவான் என்று அழகாக ஓதுகின்றார். கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி, கண்ணுதலான் தன் கண் கருணை கண் காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலாறு கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளக்கொளியாய் உனது கழலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன். கண்ணுதலான் தன் கருணை, நுதலிலே கண் உடையவன், மூன்றாவது கண்ணை உடையவன் எவன்? எமதிறைவன். அக்னி சந்திரன் சூரியன் என்கின்ற முக்கண் உடையவன் முக்கட்பரமன். நெற்றிக்கண்ணாக அவன் அக்னியை வைத்திருக்கின்றான். வலக்கண்களிலே ஞானத்தை வழங்கும் சூரியனும் இடக்கண்களிலே கருணையை சொட்டும் மதி நிலவும். நுதலிலே அக்னி அனைத்து விஷயங்களுக்கும் துண்டுகோலாக இருக்கின்ற அக்னி, அனைத்து விதமான நற்கர்மங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அக்னி, அதுவே கண்ணாக கொண்டு நெற்றிலே உடைய முக்கட்பரமன் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி, நெற்றுக்கண் படைத்த என் பரமன் தன்னுடைய பெரும் கருணையை கண் காட்ட வந்தெய்தி நாம் அனுபவிக்கும் போலே நம் கண்முன் நடமாடி வந்து நம் தரத்திற்கு இறங்குகின்றான். எண்ணுதற்கு எட்டா எழிலாறு கழல் இறைஞ்சி, நினைக்க முடியாத எழில், கற்பனைக்கும் எட்டாத பேரழகு, நமது என்னும் சக்திக்கும் அப்பாற்பட்டதான எழிலாறு கழலிறைஞ்சி, அண்டலர்ந்த தாமரை போன்ற உயர்ந்ததான சுகந்தமயமான செம்பஞ்சு குழம்பிட்ட அந்த திருக்கால்கள், அதை இறைஞ்சி அதை வணங்கி அதை துதித்து விண்ணிறைந்து, அந்த திருவடி விண்ணிறைந்து இருக்கின்றது. ஆகாசம் பூர நடனம் ஊர்த்வதாண்டவம் ஆடும் காரைக்கால் அம்மைக்காக ஊர்த்வதாண்டவம் ஆடின பரமன் அலங்காட்டு உரை ஈசன் விண்ணிறைந்து தன் திருவடியை ஆகாச பர்யந்தம் தூக்கிவிட்டான். மண் நிறைந்து பின்னல் அந்த ஊர்த்வதாண்டம் முடிந்த பிறகு இடக்காலை தூக்கி நிற்கின்றான். அதுவே உனக்கு
பரம் என்று அதை காட்டி ஒரு கை, மற்றொரு கையால் பயம் அளிக்கும் ஒரு கோலத்திலே இருக்கின்ற நடனமூர்த்தி, நடேசமூர்த்தி. எண்ணுதற்கெட்டா எழிலாறு கழல் இறைஞ்சி, கற்பனை கெட்டாத தவிட்டாத தேனபுத பத்மதளம் போன்ற சுகந்தமயமான இனிமையான மென்மையான திருவடிக்கழல், குஞ்சித பாதம், அதை இறைஞ்சி விண்ணிறைந்து அந்த திருவடி ஆகாச பர்யந்தம் ஊர்த்வ தாண்டவம் ஆடும்போது இருக்கின்றது. மண்ணிறைந்து இந்த புவித்தாய் பெற்ற பாக்கியத்தினாலே அன்று பறவையர் வீட்டுக்கு நடந்து சென்றதன்றோ. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக மண்ணிலே திருவடி பதிக்க நடந்து சென்றான் இறைவன். எண்ணற்ற அடியார்கள் விஷயத்திலே விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய், பார்க்குமிடமெல்லாம் நிற்கமட நிற்கும் என் பரந்தாமன் அவன் திருவடிக்கடலை நாம் இறைஞ்சும் பொழுது எங்கு திரும்பினும் சிவமயமாக இருக்கும். சர்வம் சிவமயம் ஜகத்து என்று மங்களகரமான அந்த பரசிவ மெய்ப்பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். என் நிறந்து அளவு கடந்து, எண்ணிக்கை என்றால் எண்ணுதல், எண்ணிக்கை என்றால் எண்ணத்தால் ஏற்படும் ஒரு குறியீடு. அந்த குறியீடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட எல்லை, எல்லையில்லாதானே எண்ணிறந்து எல்லையில்லாதானே. எவ்வளவுதான் அவனுடைய வியாப்தி அல்லது நீக்கமர நிறைந்திருக்கும் தன்மை என்ற எல்லைக்கு அப்பாற்பட்டதான நின் பெரும் ஷீர், அந்த உயர்ந்ததான சீரிய திருக்கழல்கள் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். உன்னுடைய பெருமையை புகழுமாறு சிறப்பித்து சொல்லும் வழி அறியாது திகைக்கின்றேனப்பா. நீயோ முக்கட்பரம ஜோதி, நீயோ தானாக வந்து என் வனியை ஆட்கொண்டாய். என்னுடைய கற்பனைக்கு எட்டாத எழில் உருவத்தை காட்டினாய், அந்த திருக்கடலை காட்டினாய். அதை நான் இறைஞ்சி வந்தித்து தொழுது அதை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் என்று பேரவா ஏற்பட உன்னை நெருங்க, அப்பொழுதுதான் உன்னுடைய மகிமையை நீ காட்டுகின்றாய். விண்ணிறைந்து நின்றாய், மண் நிறைந்து நின்றாய், மிக்காய் விளங்கு ஒளியாய், கண்கள் கூசுகின்ற உயர்ந்ததான ஞான பிரகாசத்தோடு அடிமுடி காண அருட்பெரும் ஜோதியாக அண்ணாமலையானாக நீ விளங்கி பேர் ஒளியாக நிற்கின்ற பொழுது என் இறந்து அளவு கடந்து எல்லையில்லா பரம்பொருள் நீ என்பதை எனக்கு உணர்த்தினாய். நின் பெரும் ஷீர் பொல்லாவினையேன், பெரும் சஞ்சித முட்டையோடு வந்திருக்கின்ற என் விஷயத்திலே அடியேன் புகழுமாறு ஒன்று அறியேன். நான் உன்னை புகழ முற்பட்டேன், ஆனால் அது முடியாத காரியம் என்று நினைத்து வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கின்றேனப்பா உன் விஷயத்திலே என்கின்றார் மணிவாசக பெருமான் இந்த 5 அடிகளால். ஆகி பூடாய் புழுவாய் மரமாகி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இவ்விதமாக அனைத்து விதமான பிறப்பும் எடுத்து
பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான்மையே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் புல்லாகி. இறைவன் நம்மை பல்வேறு பிறப்புகள் தன்னிலே பிறக்கும்படி செய்கின்றான். நஸ்வரமான புல் இன்று இருக்கும், அப்படியே தழைத்து வளர்ந்து ஓங்கி இருக்கும், அடுத்த கணம் வாடிவிடும். மிகவும் ஆயுள் அதிகமில்லாத ஒரு வஸ்து புல். பசு போன்ற விலங்கினங்களுக்கு உணவாகின்றது என்றதை தவிர அதனால் பெரிய பிரயோஜனம் ஏதும் இல்லை. ஆனால் அருகு புல், அருகம்புல் என்று கூறக்கூடியது கணபதிக்கு உகந்தது, அதுவாவது தேவ பூஜைக்கு உகந்ததாக இருக்கின்றது. இதுவோ விலங்கினங்களுக்கு விருந்தாக இருக்கின்றது. புல்லாகி புல் பூண்டு என்று கூடுவோம். புல்லை விட சற்று மேம்பட்டதான ஒரு பிறப்பு, அதுவும் வெகு காலம் இருக்கக்கூடியது அல்ல. புழுவாய், பின்னர் இந்த செடி கொடிகளிலே தவழும் புழுவாக, புஷ்பங்களிலே தவழும் புழுவாக, மிகவும் நீச்சமான ஒரு பிறப்பாக பிறந்து இறந்து பின்னர் நாம் செய்த முன்வினை நற்பயன் விஷயமதாலே மரமாகி. மரங்கள் தேவ மரங்கள் தேவ விருட்சங்கள் என்றும் அதற்கு கீழ்த்தரமான சில விருட்சங்களும் விஷ விருட்சங்களும் இருக்கின்றன. எந்த விருட்சமாக நாம் ஆகப் போகிறோம், எந்த மரமாக நாம் இருக்கப் போகிறோம் என்று நாம் எண்ணலாகாது. உதாரணத்திற்கு ஒரு மாமரத்தை எடுத்துக்கொண்டால் அது பிஞ்சில் இருக்கும் போது அந்த பிஞ்சை பறித்து செல்கின்றான் வைத்தியன் நோய் தீர்ப்பதற்காக. அந்த பிஞ்சு பொழித்து காயாகி இருக்கும் பொழுது அந்த காயை சிலர் அடித்து செல்வர் உண்பதற்கு. பின்னர் பெரிய மரமாகி இருக்கும் பொழுது அந்த மா இலைகளை நல்ல புனித நற்காரியங்களுக்கு எடுத்து செல்வர் சிலர். அது நிழல் தரும் மரமாகி பல்வேறு மிருகங்களுக்கு அடைக்கலமாகவும் இருக்கும். கிளி போன்ற பட்சிகளுக்கு உணவாகவும் ஆகும். பின்னர் அந்த பட்டை உரித்து செல்வான் வைத்தியன் நோய் தீர்ப்பதற்காக. சிலர் இறந்த பிணத்தை இருப்பதற்கு அந்த மரத்தையே வெட்டி செல்வர். ஆக பிறர்க்கு உபகாரமாக மரங்கள் இருக்கின்றன. அந்த நிலையை இறைவன் நமக்கு தருவான். பரோபகாராய பலந்தி விருக்ஷாஹ பரோபகாராய வஹந்தி நத்யஹ பரோபகாராய துஹந்தி காவஹ பரோபகாராய இதம் ஷரீரம். பரோபகாரத்திற்காக நாம் இருக்கின்றோம் என்பதை அனைவரும் பிறர்க்கு உதவுவதற்காகவே இருக்கின்றோம் என்று நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காக மரமாகி பல்விருகமாகி அதன் பின்னர் பல்வேறு ரகமான மிருகங்களாக பசு போன்ற சாதுவான விருட்சங்கள் சாதுவான மிருகங்களாக அல்லது யானை போன்ற மிருகங்களாக அல்லது பிற இனங்களை கொண்டு சாப்பிடும் கொடிய மிருகங்களாகவோ பல்விருகமாகி பறவையாய் தேசத்தை விட்டு தேசம் பறந்து போகும் கழுகு போன்ற உயர்ந்த பலம் கொண்ட பறவைகள், ராஜாளி போன்ற பறவைகள் அல்லது சாதாரண ஒரு சிட்டுக்குருவி போன்ற பறவை, அந்த நிலையும் பகவான் நமக்கு அனுபவ ரீதியாக உணர வேண்டும் என்று தருகின்றான். பாம்பாகி இறைவன் அமிர்தம் கடைந்த போது ஏற்பட்ட ஆலகால விஷத்தை உண்டான். அவ்வாறு அவன் பருகிய பொழுது அவன் கைகளிலிருந்து சில துளி விஷங்கள் பூமியிலே சிதறின. அதை தின்பதற்காக வந்தவைதான் பாம்பு, தேள் போன்ற மிருகங்கள். அந்த ஜீவஜந்துக்கள் அந்த விஷத்தை நமக்கு கக்கிவிடும். அதுபோல் பாம்பாகி அதுபோல விஷமிருகங்களாக ஜந்துக்களாகவும் இறைவன் நமக்கு பிறப்பை தருகின்றான். கல்லாய் அசையாது ஒரு இடத்திலே இருக்கும் கல், அதன் மீது பசுமாடு வந்து தினவு தீர தன் செறிவை தீர்த்து கொள்ளும். அல்லது அது மீது அமர்வர் காதலர், அல்லது அதையே சிவனாக வடித்து சிற்பிகள் எடுத்து செல்வர். இவ்வாறு கல்லாக இருக்கும் ஒரு நிலையும் இறைவன் தருகின்றான். மனிதராய் அறிவு பெற்ற மனிதராக இறைவன் நம்மை படைக்கின்றான். அப்பொழுது படைக்கும் பொழுது இளமை விளையாட்டிற்கும், சிறுவனாக இருக்கும்போது விளையாட்டிலே பொழுதையும், இளமை காலத்திலே வேட்கையால் வாழ்க்கையும், இளவேநீர் காலத்திலே முதுமையிலே தனிமையில் வாடும் நிலையும் நாம் காண்கின்றோம். அதல்லாமல் எந்த ஒரு பருவத்திலும்
இறைவன் திருவடிகளிலே தொய்ந்த மனமுடையவராக நாம் இருந்துவிட்டால், சிவத்தொண்டு செய்யும் சீரிய பக்தனாக மாறிவிட்டால், அல்லது மகேஸ்வர பூஜை செய்யக்கூடிய பாக்கியவான்களாக உயர்ந்து விட்டால், அல்லது சிவாலயங்களை திருத்தி பணி கொள்ளும் பணி செய்யும் உயர்ந்த தாசர்களாக ஆகிவிட்டால் இறைவன் நம்மை கொண்டாடுவான், நமக்கு பெயரையும் தருவான், புகழையும் தருவான், உருவையும் தருவான், திருவையும் தருவான். மனிதராய் பேயாய் மனிதராக பிறந்த ஒரு ஜீவன் அந்த வாழ்விலே படுகின்ற இல்லலால் தன் வாழ்வியலை முடித்துக் கொள்கின்றான். எனவே பேயாக திரிகின்றான். கணங்களாகி பல்வேறு கணங்களாக பிறக்க வைக்கின்றான். வல் அசுரராகி கண்டதையெல்லாம் அடித்து தின்னும் ஆசுர புத்தியை கொடுக்கின்றான் அசுர பிறவியிலே. அதன் பின்னர் முனிவராய் பசுத்துவம், கீட்டத்துவம், நர, மிருக, மனுஷத்துவம், தேவத்துவம் என்று பல்வேறு நிலைகளை பகவத்பாதால் கூறிக்கொண்டு செல்கின்றார். அதையே அவருடைய வாக்கையே ஒட்டிக்கொண்டு மணிவாசக பெருமானும் இங்கு கூறுகின்றார். நரத்துவம் மனிதனாக பிறக்க வைக்கின்றான். அதன் பின்னர் மிருகத்துவம் மனிதனாக பிறந்தும் மிருகமாக இருக்கின்ற நிலை நீங்கி மானுடன் என்கின்ற நிலை தருகின்றான். அதன் பின் நற்பிறப்பாளன் என்ற ஒரு பெயரை தருகின்றான். தவநெறியை தருகின்றான், சிவநெறியை தருகின்றான், சிவபக்தனாக ஆக்கின்றான். அதனால் அவன் மகானாக ஒளிர்கின்றான். முனிவராய் தேவராய் பின்னர் தேவகணங்களுள் ஒருவனாக ஆக்கின்றான். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா தாவர சங்கத்திலும் அத்துணை பிறவியும் நமக்கு 64 லட்சம் ஜீவயோனிகளிலே பிறந்து இழைத்து கடை ஜென்மம் இறையருளை பெறுவாய் என்று நமக்கு கருணையினாலே மனித பிறவியை தர எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான்மையே. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமான்மையே. சத்தியவஸ்துவே நீதான் என்பதை நான் இன்று உணர்ந்தேன் அப்பா. உன் பொன் அடிகள் கண்டு, உன் திருவடிகளைக் கண்டு இன்று வீடுற்றேன், நான் பெருவீடை அடைந்தேன் என்கின்றார். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த பின் இந்த மெஞ்ஞானம் வருகின்றது. அப்பர் பெருமான் கூறுகின்றார், திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் பொன்னார், திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல் இரும் கூற்றகலமின்னாறு மூவிலை சூலமென் மேல் பொறிமேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் புங்கானை மாட சுடரு கொழுந்தேயே. அப்பர் பெருமான் சைவ சமயத்திலிருந்து சமண சைவத்துக்கு சென்று தர்ம சைவனராகி சைவ சமயத்தை மறந்திருக்குங்கால் திலகவதியாருடைய பிரார்த்தனையினாலே சூளை நோயை தந்து தடுத்தாட்கொண்டான் பரமான். அப்பொழுது பிரார்த்திக்கின்றார், அப்பா மின்னும் உன்னுடைய சூலாயுதத்தால் மூவிலை இலச்சினை என் மேல் பொறித்து கொள்ள ஆசைப்படுகின்றேன், அருள்வாய் என்று பிரார்த்திக்கின்றார். பிரார்த்தனை என்றால் இவ்வாறல்லவா இருக்க வேண்டும் என்று மகான்கள் நம் காட்டிய வழிப்படி நின்று பல்வேறு ஜீவயோடிகளிலே பிறந்து இறந்து சிவனை மறந்து சிவநெறியை இகழ்ந்து வாழும் வாழ்க்கையை விட்டு விலகி சிவநெறி செல்வராக நாம் வாழ்வாங்கு வாழ அந்த மணிவாசக பெருமானின் பொன்னார் திருவடிகளை நாம் பற்றி கொண்டால் வினை களைந்து நாம் ஈடு இணையில்லா தொண்டனாக ஆவோம் என்பது சத்தியமாகும். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம்.